ஏங்க இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமுங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீ யாரெல்லாம் கேட்காதீங்க. நான் பேசுவேன். ஏன்னு கேளுங்க, நான் இந்திய குடிமகள். அதனால் நான் பேசுவேன், நீங்கள் கேட்கத்தான் செய்யணும். பிடிக்கலன்னு மேலே தள்ளி விட்டு ஓடிப்போங்க. பிடிச்சவங்களாம் பார்ப்பாங்க. இங்கே வருங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் கள்ளக்காதல் அதிகமாகிடுச்சுங்க. இதை பற்றி பேசக்கூடாதுங்க. இருந்தாலும் நம்ம பேசுவோம் வாங்க. என்ன இருக்குது? அதாவது நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. பொம்பளை ஊரம் கல்யாணம் முடித்த பொம்பளையெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் முடியாத பயவிலையெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் முடியவில்லையே காதல்ன்ற பேரில் பொழுதுபோக்கு தான் முக்கால்வாசி காதல் நடக்குது. இப்போ ஒரு பொம்பளைகிட்ட வந்து ஃபோன் பேசினா எப்படி பொழுது போகுதுன்னே தெரியாது. ஒரு பொண்ணுகிட்ட வந்து மெசேஜ் பண்ணால் எப்படி பொழுது போகுதுன்னே தெரியாது. ஆஹா சூப்பராக பொழுது போகுதுடா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறதும் அப்படின்ட்டு காதல் பண்ணி வம்புல மாட்டிக்கிறது வந்து நிறைய பேர் இருக்கியே. ஆக்கப்பூர்வமாக மனசார்ந்து உள்ளார்ந்த காதல் வந்து கம்மி தான் பார்த்துக்கோங்க. அது மாதிரி இப்போ கல்யாணம் முடிச்சவங்களும் அந்த வேலையில் கிளம்பிட்டாங்க. ஆஹா அப்படியெல்லாம் போகாதீங்க பொம்பளைய. நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னதான் உன்கிட்ட புருஷன்கிட்ட பாசமாக பேச கிடையாது. அவன் ஓடி ஓடி போயிடுறியா, நம்மளை கண்டுக்கிறது இல்லை. நம்ம சேலை கட்டினாலும் நல்லா சேலை கட்டியிருக்கேன்னு சொல்கிறது இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்கிறது இல்லை. அந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இருந்த பாசம் இல்லை. அப்படி இப்படின்னு யோசனை பண்ணி அடுத்த ஆம்பளைகிட்ட பேசுகிறது, அடுத்த ஆம்பளையை அன்பு செலுத்துகிறாங்கன்னு நினைக்கிறது மாபெரும் தப்பு. அது சும்மா வெறும் மாய. அவன் உன்னை மயக்கிறதுக்காக பேசுகிற வார்த்தையை புரியுதா? உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு வேறு மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசுகிறேன்னு வச்சுக்கவேன், அந்த பேச்சை இன்னொரு நண்பன்ட்ட எடுத்துகிட்டு போய் நான் அவட்ட அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அவள் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாடா அப்படின்ட்டு கூடி பேசுவான் ஆம்பளை. அதே இது புருஷன்ட்ட நீ என்ன பேசு, உன்னுடைய அந்தரங்கத்தை கொண்டு போய் அடுத்த ஆம்பளைகிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டான். இதுதான் உண்மை. அந்த உண்மையை எந்த பொம்பளையுமே உணர்றதில்லை. எதையோ நம்ம வாட்டுக்கு பொழைக்கணும், நம்ம வாட்டுக்கு பொழைப்போம், எங்கிட்ட அன்பு கிடைக்குது, பாசம் கிடைக்குது. பாசம் அன்புலாம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது ஒரு குடும்பம்ன்றது ஆரம்ப நிலையில் வந்து புருஷன் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறப்ப அப்போ வந்து பொறுப்புகள் கம்மியாக இருக்கும். அதனால நம்ம மேலேயே அன்பு செலுத்துவார். அப்புறம் பொறுப்புகள் அதிகமாயிரும். பிள்ளைகள் பிறந்துடும், அப்படி இப்படி அதுகளுக்கு பார்க்கணும், அதை பார்க்கணும்னு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆம்பளை பொண்டாட்டியை கவனிக்க முடியாமல் போயிடும். அந்த டயத்தில் நீ என்னை கவனிக்கல, அதனால நீ எனக்கு பாசம் கிடச்ச இடத்துக்கு போனேன்னா முட்டாச்சிருக்கியே அம்பிட்டு போயிடும். வாழ்க்கையை சும்மா வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பேன். ஆமாம், நான்லாம் அப்படித்தான் நினைப்பேன். ஒரு ஆம்பளைகிட்ட பேசணும்னா அந்த ஆம்பளை நம்ம பேசின பேச்சை கொண்டு போய் இன்னொரு ஆம்பளைகிட்ட சொல்லி இவன் இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு நம்மளை ஐயாண்டி பண்ணிடுவானோ. தடிச்சு இவன்கிட்ட ரொம்ப பேச்சு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி ஓடி போயிடுவேன். நாக்கம் என்னங்க நான் சொல்கிறதுலாம் ரைட்டு தானுங்க, நான் நினைக்கிறது ரைட்டு தானுங்க. ரைட்டுண்டா லைக் பண்ணுங்க, தப்புண்டா என்ன தப்புன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக பதிவு பண்ணுங்க. அப்போத்தான் நானும் தெரிஞ்சுக்கிற முடியும், மற்றவங்களும் புரிஞ்சுக்கிற முடியும். நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால உங்கள் கமெண்டாக பதிவு பண்ணுங்க. உங்கள் கமெண்டு இங்கே பெரிய விலை மதிக்க முடியாத பொருளாக இங்கே மதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுபடி நடக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.